அழகர் ஆற்றில் இறங்கும் கதை அழகர் விழா முழுக்க சுவாரஸ்யமா பார்ப்போம். கதை தொடக்கம். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில்ல மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருமணம் நடக்கப் போகுது. இந்த திருமணத்திற்கு மீனாட்சியின் அண்ணனான அழகர் என்ற கள்ளழகர் அவருடைய கோவில் இருக்கும் அழகர் கோவிலிருந்து மதுரைக்கு வர ஆரம்பிக்கிறார். வழியில் நடந்தது. அழகர் பெருமாள் மிக அழகான ஆபரணங்களோடு மக்களால் சூழப்பட்டு மெதுவாக வருகிறார். ஆனா வழியில் தாமதமாகுது. அந்த நேரத்திலேயே மதுரையில் திருமணம் முடிஞ்சிரும். ஆற்றங்கரையில் நடந்த சம்பவம். அழகர் மதுரைக்கு அருகே இருக்கும் வைகையாருக்கு வரும்போதுதான் திருமணம் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறார். அதுக்கு பிறகு அவர் மதுரைக்குள் போகாமல் கோபத்திலும் வருத்தத்திலும் ஆற்றுக்குள்ளே இறங்கி நிற்கிறார். இதுதான் அழகர் ஆற்றில் இறங்குதல்னு சொல்லப்படுது. இன்றும் கொண்டாடப்படும் விழா. இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவில் மிகப்பெரிய அளவில் நடத்தப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. அழகர் பெருமாள் ஆற்றில் இறங்கும் காட்சி நேரில் காட்டப்படும். இது மதுரையின் மிக முக்கியமான திருவிழா. ஒரு சின்ன கருத்து. இந்த கதையில ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லா விஷயமும் நேரத்துக்கு நடக்கணும். நல்ல விஷயம் கூட தவறி போகலாம்.